ரொம்ப நாள் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். நிறைய பேர் வீட்டில் வழக்குகள் இருந்திருக்கும். நிறைய பேருக்கு டிவோர்ஸ் பிரச்சனை ஓடி இருக்கும். லேண்ட் டாக்குமெண்ட் பிரச்சனை இருக்கும். ரொம்ப நாள் போராடி ஒரு தொழிலை செய்யணும் ட்ரை பண்ணியிருப்பாங்க. நிறைய வழக்குகள், பஞ்சாயத்து பிரச்சனை, காசு, பணம், நோய், நிறைய பேருக்கு நோய், ரொம்ப நாள் நோய் இருக்கும். மருந்து தின்னுட்டே இருப்பாங்க. இது மாதிரி பல நாள் பிரச்சனைகள் திடீரென ஒரு தொழிலை ஆரம்பிக்கலாம்னு நினைச்சது, ஒரு பெரிய சக்சஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள்ல பெரிய சக்சஸை கொடுக்க போகுது. இடமாற்றங்கள், தொழில் விருத்தி, தொழில் அபிவிருத்தி, வேலை முன்னேற்றங்கள், புதிய தொழில் வாய்ப்புகளை கொடுக்க போகுது. அதுவும் எப்படி சாதாரணமா இல்ல, ரொம்ப நாள் பிளான் பண்ணி நடக்காம இருந்த பிரச்சனைகளை காதல் சம்பந்தமான பிரிவுகளில் சரி பண்றது, கல்வியில தடைபட்டு போனது, திடீர்னு கல்வி பல நாள் பிரச்சனை இருந்து கல்வியை தடைபட்ட கல்வியை சரி பண்றது, சகோதரி வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாம் சரியாக போகுது. ரொம்ப நாள் இருந்த நரம்பு, தோல், கண் சார்ந்த பிரச்சனைகள். நான் சொன்ன இந்த 6 ராசிகள் குரு இருந்தா உங்களுக்கு நினைச்ச விஷயங்கள், இடமாற்றங்கள், முன்னேற்றங்கள், பதவி உயர்வுகள் நடக்கும். அதே சமயத்தில் குடும்பத்துக்குள்ள யாராச்சும் ஒருத்தவங்க தவறுவதற்கு 7-8 மாசத்துக்கு இந்த சனி, அந்த 5 மாசத்துக்கு சனி வக்ரமா இருக்கும். இருந்தாலும் அது வக்ர நிவர்த்தி ஆனதுக்கு அப்புறம் ஒரு 2 மாசம் ஒர்க் பண்ணுறப்ப 7-8 மாசத்துக்கு இந்த சனி வக்ரம் வந்து உங்களுக்கு நன்மையை செய்யும் என்ற அடிப்படையில் ரியல் ஒன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் ஜோதிடன் ராஜநாடி காப்பா. மீண்டும் இந்த காணொலி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. நாம் ஜோதிடம் குறித்த மற்றும் ஆன்மீகம் குறித்த பல தகவல்களை எல்லாத்தையும் லாஜிக்கலாக, சுருக்கமாக, மக்களுடைய கேள்விக்கு தகுந்தது போல பலன்களை சொல்லிக்கிட்டு வரோம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு, நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய குழப்பம், இந்த சனி வந்து கோட்சாரத்தில் டிரான்சிட்டில் சஞ்சரிக்கக்கூடிய காலத்தில் சில நாள் முன்னால் போகுது, சில நாள் வக்ரம் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ வக்ரமாகும் பொழுது அந்த பலன்கள் அப்படியே ரிவர்ஸில் வரும். ரிவர்ஸ் மீனிங்ஸ், இப்போ வந்து நல்லது நடக்கக்கூடிய பொசிஷனை சனி கொடுத்தா வக்ரமாகும்போது கெட்டதை செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. சில நேரத்தில் சனி கெட்டதை செய்யக்கூடிய நிலைமையில் இருந்தால் வக்ரமாகும்போது நல்லதை செய்யும் அப்படின்னு சொல்லி சில ஜோசியர்கள் நம்புகிறாங்க. அப்படிலாம் இல்லை, அப்படிலாம் ஒன்றுமே இல்லை, லாஜிக்கே கிடையாது. பொதுவாக தாஜிகம், தாஜிகா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய, முந்தே அப்படின்னு சொல்லப்படக்கூடிய விஷயத்தில் இந்த தசாபுத்தி கணிதங்கள் அப்படிங்கிறது இருக்குது. தசாபுத்திகள் தான் வந்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும், ஈவெண்ட் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க உதவுது. அதற்கு அடுத்தபடியாக கோட்சாரங்கள் பயன்படுகிறது. அப்போ ஜோசியர்கள் இதை 2ஆக ஹேண்டில் பண்ணுறாங்க. என்ன ஹேண்டில் பண்ணுறாங்க? தசாபுத்திகள் அப்படிங்கிறது என்ன தசா, என்ன புத்தி, அந்த தசாநாதனோ அல்லது புத்திநாதனோ எந்த இடத்துல இருக்கிறாங்க, அதாவது எத்தனாவது பாவத்தில் இருக்கிறாங்க, 8ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி, யாருடைய பார்வையில் இருக்கிறாங்க, சுபரா அசுபரா, சுபர் பார்வையா அசுபர் பார்வையா, சுபர் சேர்க்கையா அசுபர் சேர்க்கையா, சுபாதிபத்தியமா அசுபாதிபத்தியமானு சொல்லி நிறைய கால்குலேஷன் பண்ணி இந்த தசா புத்திகள் இதை செய்யும் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இதற்கு அடுத்தபடியாக கோச்சார கிரகம்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. கோச்சார கிரகத்தில் சனியோ, குருவோ, ராகுவோ, கேதோ, இது மாதிரி கோச்சார கிரகங்கள். இவங்க மாத கிரகங்களை கவனிப்பது கிடையாது. வருட கிரகங்களை, அப்போ குரு, சனி, ராகு, கேதை கவனிக்கிறாங்க. இதை அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கன்னா, இவங்க ராசியிலிருந்து, லக்னத்தில் இருந்துன்னு ஹேண்டில் பண்ணுறாங்க. அப்போ லக்னத்துக்கு 8க்கு சனி போகுது, 7க்கு சனி போகுது, 6க்கு சனி போகுது, அதனால ஒரு துன்பம் அடைவார். 7க்கு குரு போகுது, 8க்கு குரு போகுது, 9க்கு குரு போகுது, அப்போ இவர் நன்மை அடைவார். அப்போ குருவை அசுபராகவும் சனி அசுபராகவும், இது ஒரு கெட்டது செய்கிற மாதிரி, அது நல்லது செய்கிற மாதிரியும் சில முடிவுகள் எடுத்துக்கிட்டு குழப்புறாங்க. அப்போ நம்ம இங்கே பேச வேண்டியது என்னென்னா, கோச்சார கிரகம் என்பது லக்னத்திற்கு வேலை செய்யவே செய்யாது. லக்னத்திற்கும் கோச்சார கிரகத்துக்கும் தொடர்பு கிடையாதுன்றதை ஃபஸ்ட்டு ஜோசியர்கள் புரிஞ்சுக்கணும், பார்வையாளரும் புரிஞ்சுக்கணும். அப்போ சார் லக்னத்துக்கு 8க்கு போகுது, லக்னத்துக்கு 6க்கு போகுது சனினா எங்கே போனாலும் உங்களுக்கு ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. அதே போல் சந்திரனுக்குலேருந்து இப்போ ராசியிலேருந்து என்றது மேசராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்கள்னா அதுக்கு ஓரளவுக்கு லாஜிக் ஓகே. ஏன்னா ஒரு கிரகத்தை இந்த சனி தூண்டலாம். அந்த அடிப்படையில் இந்த கிரகத்தை இந்த சனி தூண்டுகிறதுனா சந்திரனை சனி தூண்டுது. அப்போ நீங்கள் வந்து இப்போ நான் தனுசு ராசி அப்படின்னா, நான் மகர ராசி அப்படின்னா, நான் கும்பராசி அப்படின்னா, எனது ஜாதகத்தில் தனுசு என்ற கட்டத்திலோ அல்லது மகரம் என்ற கட்டத்திலோ அதில் கும்பம் என்ற கட்டத்திலோ சந்திரன் இருப்பதால் நான் அந்த ராசி என்று வகைப்படுத்தப்படுகிறேன். ஓகேங்களா? அப்போ எனது ராசியிலிருந்து இந்த சனி எங்கே போச்சு? அதுலேயும் சனிக்கு வந்து 3, 7, 10 பார்வை இருக்குங்கிறாங்க. ஆனால் சிலர் பார்வை இல்லைங்கிறாங்க. நான் சொல்வது பொதுவாக கிரகங்களுக்கே பார்வை இல்லை, ராசிகளுக்குள் இணைவு இருக்கிறது. இது வந்து ஜெய்மினி சூத்திரத்தில் சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு ராசியும் அதற்கு இணையான ராசிகளாகிய 1, 5, 9ஆம் ராசிகளையும் 7, 3, 11 ராசிகளையும் இணைத்து கொள்ளும். இதை வந்து ட்ரிக்னோமெட்ரி பேசிஸில் ட்ரெயின் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க. அப்போ 1, 5, 7, 9, 3, 11ஆம் ராசிகள். அப்போ சனி செல்லக்கூடிய ராசியிலேருந்து 1, 5, 3, 7, 9, 11ஆம் ராசிகளில் எந்த கிரகம் இருந்தாலும் அந்த கிரகத்திற்கு நன்மையே இந்த சனி செய்யும். இதுதான் லாஜிக். அப்போ சந்திரன் இருந்தால் சந்திரனுடைய தன்மைகளை சரி செய்யும், வேறு கிரகங்கள் இருந்தால் வேறு எதாவது செய்யும். அப்போ இந்த இடத்துல மீனராசிக்கு ஏறின சனி மீனராசியிலே இருந்து வக்ரமானதால்
இப்போ அது கும்பராசிக்கு வந்து வேலை செய்ய போகிறது. அப்போ கும்பராசி நேர்களே நான் சொல்ல வரல. அப்போ இப்போ வந்து உங்கள் ஜாதகத்தில் என்னென்ன கிரகங்கள் இருக்குன்றதை நம்ம செக் பண்ணணும். இப்போ நான் அப்படிலாம் சொல்லாமல் பொதுவாக சொல்லும்பொழுது 2023, 24 குறிப்பாக 24, 25 பீரியட்னு வச்சுக்கோங்களேன். 24லேருந்து 25 பாதி வரைக்கும் உங்களுக்கு சில நன்மைகள் நடந்திருக்கலாம். சரியாக புரிஞ்சுக்குங்க. வேலை கிடச்சிருக்கலாம், குழந்தை பிறந்திருக்கலாம், புதிய படிப்புகள் கிடச்சிருக்கலாம், குடும்பத்தில் வீடு கட்ட விஷயங்கள் நடந்திருக்கலாம், ஏதோ ஒரு நன்மைகள் நடந்திருக்கலாம். ஆனால் அந்த நன்மைகள் நடந்து முடிவதற்குள் ஏதோ ஒரு கால சூழல்களால் அது தடைபட்டு போய் அது கடந்து போயிருக்கலாம். அதை திருப்பி தொடர முடியாமல் நீங்கள் மாட்டிக்கிட்டு இருக்கலாம். நான் சொல்லக்கூடிய சப்ஜெக்டை சரியாக புரிஞ்சுக்குங்க. இந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி சிக்கல் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த கடந்த ஒரு 1.25 வருஷத்தில் சனி கொடுத்துக்கிட்டு இருந்ததை சனி பயிற்சியாகி கொடுக்குறத நிறுத்திடுச்சு. இப்போ வக்ரமாகிறதன் மூலமாக அந்த பெண்டிங் வேலை தான் செஞ்சு கொடுக்க போகுது. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். 2024, 25 நீங்கள் எந்த காரியத்தெல்லாம் எடுத்து பாதியில் நிற்கிதோ அந்த காரியங்கள்லாம் முடிவடைய போகிறது. ஒன்று. அதுக்கடுத்து இந்த சனியுடன் சேர்ந்த ராகு. அப்போ ராகு வந்து இத்தனை நாள் வந்து கும்பராசியில் கோச்சாரத்தில் இருந்தது. இப்போ சனி மேலே போயிடுச்சு. இப்போ மேலே போன சனி வக்ரமாகும் பொழுது அது அங்கே தான் இருந்தாலும் கூட சனி 12வது ராசியிலிருந்து உற்பணுவது போல் ராகுவோடு சேர்ந்து சில வேலைகளை செய்ய போகுது. அப்போ ஒரு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களை கோட்சாரத்தில் வரக்கூடிய டிரான்சிட்டில் வரக்கூடிய பயிற்சி அடையக்கூடிய சனியும் ராகுவும் ஏக ராசியிலிருந்து ஒரே ராசியிலிருந்து தூண்டினால் கண்டிப்பாக ரொம்ப நாள் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். நிறைய பேர் வீட்டில் வழக்குகள் இருந்திருக்கும், நிறைய பேருக்கு டிவோர்ஸ் பிரச்சனை ஓடி இருக்கும், லேண்டு டாக்குமெண்ட் பிரச்சனை இருக்கும், ரொம்ப நாள் போராடி ஒரு தொழிலை செய்யணும் ட்ரை பண்ணியிருப்பாங்க. நிறைய வழக்குகள், பஞ்சாயத்து பிரச்சனை, காசு, பணம், நோய், நிறைய பேருக்கு நோய், ரொம்ப நாள் நோய் இருக்கும், மருந்து தின்னுட்டே இருப்பாங்க. இது மாதிரி பல நாள் பிரச்சனைகள் திடீரென முடிக்கப்படும். எப்போ அப்படின்னா இந்த சனி வந்து மீனத்திலேருந்து வக்ரமாகி கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகுவுடன் சேர்ந்து சில நன்மைகளை செய்யும். அப்போ இந்த கிரகங்கள் எந்த இடத்துல நன்மை செய்யும்னா, நான் சொல்லக்கூடிய ராசிகளை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு கட்டங்களுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது. உங்களுக்கு தெரியாதுன்னா கூகுளில் ராசிகளின் பெயர்னு போட்டு இமேஜ் பார்த்தீங்கன்னா அதில் மேசம், ரிஷபம், மிதுனம், கடகம்னு சொல்லி கட்டங்களுக்கு பேர் வச்சுருப்பாங்க. அந்த கட்டங்களுடைய பேர்களை எடுத்து சைடில் வச்சுக்கிட்டு உங்கள் ஜாதகத்தில் அந்த கட்டங்கள் நான் சொல்கிறேன், அந்தந்த கட்டங்களில் நீங்கள் பாருங்கள். கும்பம் அப்படிங்கக்கூடிய கட்டம், அடுத்து மேசம் அப்படின்ற கட்டம், அடுத்து மிதுனம் அப்படின்ற கட்டம், சிம்மம் அப்படின்ற கட்டம், துலாம் அப்படின்ற கட்டம், தனுசு அப்படின்ற கட்டம். இந்த 6 கட்டங்களில் உங்கள் ஜாதகத்தில் ஏதாவது கிரகம் இருந்தால் அந்த கிரகத்தின் வழியாக மிகுந்த நன்மை நடக்கப் போகிறது. உதாரணமாக உங்கள் ஜாதகத்தில் அந்த இடத்துல சூரியன் இருக்குன்னா ரொம்ப நாளாக குழந்தை பேர் இல்லாமல், ரொம்ப நாளாக தொழில் ஆரம்பிக்க முடியாமல், அப்பாவுடைய உடல் சம்பந்தமான பிரச்சனைகளால் போராடி ஒரு தொழிலை ஆரம்பிக்கலாம்னு நினச்சது, ஒரு பெரிய சக்ஸஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்ச விஷயங்களில் பெரிய சக்ஸஸை கொடுக்க போகுது. இடமாற்றங்கள், தொழில் விருத்தி, தொழில் அபிவிருத்தி, வேலை முன்னேற்றங்கள், புதிய தொழில் வாய்ப்புகளை கொடுக்க போகுது. அதுவும் எப்படி சாதாரணமாக இல்லை, ரொம்ப நாள் பிளான் பண்ணி நடக்காமல் இருந்த பிரச்சனைகளையும் சரி பண்ண போகுது. ஒருவேளை அந்த ராசிகளில் சந்திரன் இருந்தால் வீடு வாகனங்கள் சம்மந்தமாக, வெளிநாடு சம்மந்தமாக, வெளிநாட்டில் பெர்மனன்ட் ரெசிடென்ஸ் போடணுன்ற சம்மந்தமாக, குடும்பத்தில் மன அழுத்தங்கள் இருந்தது சம்மந்தமாக, அம்மாவுக்கு இருந்த உடல் நோய் சம்மந்தமான பல பிரச்சனைகள் ஒரு தீர்க்கமான முடிவுக்கு வரப்போகுது. நான் சொன்ன இந்த 6 ராசிகளில் புதன் இருந்தால் ரொம்ப நாள் இருக்கக்கூடிய லேண்டு டாக்குமெண்ட் பிரச்சனை, தகராறு, சொத்து தகராறு, ஏதோ ஒரு ஆவண பிரச்சனை, காதல் சம்பந்தமான பிரிவுகளில் சரி பண்ணுறது, கல்வியில் தடைபட்டு போனது, திடீர்னு கல்வி பல நாள் பிரச்சனையிலேருந்து கல்வியை தடைப்பட்ட கல்வியை சரி பண்ணுறது, சகோதரி வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாம் சரியாக போகுது. ரொம்ப நாள் இருந்த நரம்பு, தோல், கண் சார்ந்த பிரச்சனைகளில் ஒரு முடிவுக்கு வரப்போகுது. நான் சொன்ன இந்த 6 ராசிகளில் சுக்கிரன் இருந்தால் ரொம்ப நாள் வராத பணங்கள் கைக்கு வரப்போகுது. குடும்பத்தில் ஒரு மிகப்பெரிய நன்மை நடக்க போகுது, சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுது. நான் சொன்ன இந்த 6 ராசிகளில் செவ்வாய் இருந்தால் பல நாட்பட்ட நோய்களுக்கு ரொம்ப நாள் மருந்து சாப்பிட்டு இருந்தோம் சார் குடும்பத்தில், இது எப்போ தான் தீர்வு வரும்னே தெரியலனா திடீர்னு ஒரு மருத்துவம் கிடைக்கும். நண்பர்கள் வழியாக, கணவர் வழியாக நன்மைகள் நடக்கும். நான் சொன்ன இந்த 6 ராசிகளில் குரு இருந்தால் உங்களுக்கு நினச்ச விஷயங்கள், இடமாற்றங்கள், முன்னேற்றங்கள், பதவி உயர்வுகள் நடக்கும். அதே சமயத்தில் குடும்பத்துக்குள்ளே யாராச்சும் ஒருத்தவங்க தவறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. நான் சொன்ன இந்த 6 ராசிகளில் சனி இருந்தால் பூர்வீக சொத்துக்கள் திடீரென பஞ்சாயத்தாகி முடிஞ்சு உங்கள் கைக்கு வந்துடும். ரொம்ப நாள் ஊரில் வாழலாம் நினச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க, ஊரில் சொத்து வாங்கக்கூடிய அமைப்புகள் வரும். நான் சொன்ன இந்த 6 ராசிகள், நான் சொன்ன இந்த 6 கிரகங்களில் ஏதாச்சும் ஒரு கிரகம் இருந்தால் இந்த பலன்கள் நீங்கள் பொருத்தி பார்த்துக்கலாம். எனவே இந்த சனி வக்ரம் என்பது நெகட்டிவும் செய்யாது, பாசிட்டிவும் செய்யாது. உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களை தூண்டும். அந்த கிரகங்களுடைய பலன்கள் உங்கள் ஜாதகத்தில் நடக்கும். எனவே இந்த வீடியோவை நீங்கள் திருப்பி ஒரு தடவை பாருங்கள், இன்னும் கொஞ்சம் நிறைய புரியும். இந்த வரக்கூடிய ஒரு 7-8 மாதத்துக்கு இந்த சனி, அந்த 5 மாதத்துக்கு சனி வக்ரமாக இருக்கும். இருந்தாலும் அது வக்ர நிவர்த்தி ஆனதுக்கப்புறம் ஒரு 2 மாதம் ஒர்க் பண்ணுறப்ப 7-8 மாதத்துக்கு இந்த சனி வக்ரம் வந்து உங்களுக்கு நன்மையை செய்யும் என்ற அடிப்படையில் நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் இன்னும் நிறைய தகவல்களை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.